அன்புமிக்க பெரம்பலூர் அன்னை திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமாகிய முன்னாள் சலேசிய சபை சென்னை மாநிலத்தின் முதல்வரும் நமது பூந்தமல்லி பயிற்சி நிலையத்தின் அநேக முறை மெய்யியல் சொற்பொழிவாளரும் இன்னும் அநேக இடங்களிலே இல்லங்களின் தலைவராகவும் சிறப்பு அமைப்புகளின் தலைவராகவும் பணியாற்றி இன்று நமது பங்கு தந்தையாக விளங்குகின்ற அருட்திருத்தந்தை ஸ்டானிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணன் அவர்களே மற்றும் இந்த திருத்தலத்தில் அவரோடு இணைந்து பணிபுரிந்து வருகின்ற அன்பு தந்தையர்களே, இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் கூட்டு திருப்பலியில் நம்மோடு சேர்ந்து இங்கு நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற அன்பு தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் தான் கூட்டு திருப்பலி நேற்றுறோம். சாமியாருக்கு மட்டும் இல்லை. சாமியார் கூட்டு திருப்பலி, நாம் என்ன திருப்பலி? நாம் எல்லாருமே கூட்டு திருப்பலி நிறைவேற்றுகின்றவர்கள் தான். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும், என்னை ஒரு பொருட்டாக எண்ணி ஒரு 11ஆம் தேதியாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தந்தை சிந்தித்ததை பற்றி அது ஒரு பெரிய சிந்தனை தான். 12-13 சப்புன்னு போயிடும். ஆகவே தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கும் ஐ raise my sentiments of gratitude for what he has done. இது ஒரு புதுமை. ஏன்னா சாதாரணமாக ரிட்டையர் ஆனவங்களை யாரும் கூப்பிடப்பட்டாங்க. நான் ரீட்டயர் ரெண்டும். என்னை பற்றி சென்னை உயர்மறை மாவட்டத்திலே ரொம்ப சிந்திக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, உண்மையை சொல்கிறேன். எல்லோரும் நம்மை மறந்து விடுவார்கள். இயேசு ஒருத்தர் தான் நம்ம மறக்க மாட்டார். மாதா ஒருத்தர் தான் நம்ம மறக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நான் உங்களை மறக்கலையே. தந்தை அவர்கள் என்னை அழைத்ததுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள்லாம் சண்டைக்கு வந்துடுவீங்க, நாங்கள் பார்த்து சின்னப்பா பாரு கூப்பிட மாட்டேன்றீங்களே. ஆகவே அதற்காக வேண்டியாலும் தந்தை அவர்கள் என்னை கூப்பிட்டாருன்னா அவர் கோச்சிக்குவார். உண்மையாகவே ஆழ்ந்த உள்ளத்தோடு நட்பு மனத்தோடு என்னை அழைத்திருக்கின்றார்கள். ஐ டேக் மை ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஹிம் டு த சலேசியன் கம்யூனிட்டி அண்ட் ஆல் ஆஃப் யூ. அங்கங்கே இங்கிலீஷ் தமிழ் சேர்த்து சொல்லிவிடும் பாஞ்சின் போர்டு. யார் மறந்தாலும் நம்மை கடவுள் மறக்க மாட்டார். நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். இதுக்குன்னு ஒரு பாட்டு கட்டி வச்சுக்கிறானுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பின்னால் வரேன். நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காது இருப்பது. இந்த பாட்டு தெரியும்ல? இந்த பாட்டெலாம் நீ யார் பாடுறானுவா? அந்த பாட்டு தான். எல்லோரும் மறந்துட்டாலும் இயேசு நம்ம மறக்க மாட்டார். மாதா நம்ம மறக்க மாட்டாங்க. ஐயோ, நாம் மறந்துட்டா விட எப்படியும் கனவுலையாலும் வந்துடுவாங்க. என்ன இந்த பக்கம் நீ திரும்ப மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைவுறுத்துவதற்காக. ஆகவே என்னை மறக்காமல் தந்தை அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக சென்னை சலேசிய மாநிலத்தின் சார்பாக என்னை வரவேற்றதற்காக மீண்டும் ஒரு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நன்றி சார். சும்மா கைத்து நிற்காது, நான் சொல்லும்போது தட்டினா போதும். நான் வந்ததுலேருந்து இந்த அமைப்பை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது பெரம்பூருக்கு உரியது. ஊசி போட்டால் ஒலி எழும். பின் ட்ராப் சைலன்ஸ் பார்க்கணுமானா பெரம்பூருக்கு தான் வரணும்.
ஊசி போட்டால் ஒலி எழும்பும். அவ்வளோ ஒரு யாருங்க கண்ட்ரோல் வாலண்டியர்ஸ்லாம் தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு அமைதி, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதற்காக சலீஷர்களையும் தந்தை அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். என்னுடைய குழந்தை ஜெரம் தந்தை அவர்கள் எவ்வளோ நேரம் இந்த கருத்துக்களை வாசித்தார் பார்த்தீங்களா? எனக்கே ஒரு 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 அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. இவ்வளோ பேருக்கு காசு கொடுத்துக்கிறாங்க பூசைக்கு. அந்த எழுதுறதுக்கு கிளார்க்குங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு 1000 rupees இந்த கொடுக்கணும். அதை வாசிப்பதற்கு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வாசித்திருப்பார்னு நினைக்கிறேன். சரி, முடிக்கும் போது என்னையும் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த இறையரசு சபையும் மறந்துடாதுன்னு சொல்லி கடைசியில் தான் அனுப்பிச்சேன். அதுக்கு இன்னும் காசு கொடுக்கல. ஃபாதருக்கு நான் அப்புறம் கொடுத்துருவேன். அதில் ஓசியில் போய் ஜெபஞ்சல வைக்கலாமா? சில பேர் வருவாங்க, எதுக்கு சாமி வேண்டிங்க சாமி அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம். 10 பைசா கோயில் கொடுக்க மாட்டாங்க. இந்த பாடற் குழுவினர் எப்படியாவது ஒரு இடத்தில் நான் ஏதாவது ஒரு விமர்சனம் செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். வாய்ப்பே கிடைக்கவில்லை. அவ்வளவு அழகாக பாடுகின்றார்கள் என்றால் அதான் பெரம்பூர் கோயர். கைதட்டு. நான் ஏதாவது கண்டுபிடிச்சேன். என் காதை மட்டும் யாரும் ஏமாற்ற முடியாது. அது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்படி தான். ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, ட்ரைனிங் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் திஸ் மேன் ஹஸ் காட் எ கீன் இயர் ஃபார் மியூசிக். அது என்னமோ கடவுள் படிச்சு அவ்வளோ அழகாக வாசிக்கிறார்கள். உன்னதங்களில் கூட 5 ராகங்களை கொண்ட ராகத்தை வாசிக்கிறார்கள். சில உன்னதங்களில் பாடுவாங்க பாருங்கள், தபசுகாலம் இப்போ ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கும். அது மாதிரி உன்னதங்களில் பாடுவான். ஆனால் இங்கே முதலாக 2ஆம் வத்திக்கான் பொது சங்கம் முடிந்த உடனே சார்ல்ஸ் மணி என்கின்ற கப்புச்சின் ஃபாதர் ஒருவர் மாதவரத்தில் இருந்தார் என்று நடத்திய நண்பர். அவர் இயற்றி அந்த 5 ராகத்தில், கல்யாண ராகத்தில் தொடங்கி கடைசியில் ஒரு மாதிரி அழகான ஒரு ராகத்தில் முடியும். அந்த ராகத்தை பாடுந்தால் தான் உன்னதங்களில் நல்லா இருக்கும். வேறு ராகங்கள்லாம் இருக்குது, அது நல்லா இருக்குது. ஆனால் மிக சிறப்பாக அந்த ராகத்தை பாடினார்கள். 65 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிரெஞ்சு ஃபாதருங்க ஒருத்தர் என்கிட்ட ஒரு பாட்டு கட்ட சொன்னாங்க. 65 வருஷங்களுக்கு முன்னே நான் எவ்வளோ வயசாக இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பாருங்கள். எல்லாம் விரல விட ஆரம்பிச்சிட்டாங்க. 65 ஆண்டுகளுக்கு முன் இசை வழி இறைமொழி. அதுக்கு முன்னே என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. எல்லாம் லத்தீனில் நல்லா தெரியும், பைஹார்ட்டாக தெரியும். லத்தீனில் தான் பூசை எல்லாமே லத்தீன். இப்போ முதல் வாசகம், 2ஆம் வாசகம், 3ஆம் வாசகம் சாமியார் தான் வாசகம் கிடப்பார் லத்தீனில். தப்பித்தவர் எப்போதாவது ஒரு உபதேசார்கிட்ட சொல்லி ஒரு 10 வரி தமிழில் வாசிக்க சொல்லுவாங்க. பிறகு அந்த லத்தீனில் தான் நடந்து கொண்டு இருந்தது. அவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த ஃப்ரெஞ்சு ஃபாதர் என்கிட்ட கேட்டார், சின்னப்பன் அப்படின்னாரு. எத்தனை மணிக்கு? காலையில் 6 மணிக்கு. இதெல்லாம் வரலாறு. காலையில் 6 மணிக்கு நான் உட்காந்துருந்தேனே. ஏன்னா நாங்கள் 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம் ட்ரைனிங் ஸ்கூலில், டீச்சர்ஸ் ட்ரைனிங் கிடைக்கும்போது. கேன் யூ செட் மியூசிக் ஃபார் திஸ்? இந்த சாமுக்கு நீங்கள் ஒரு மியூசிக் போட முடியுமா என்ன கேட்டார். 6 மணிக்கு ஒரு ஃபாதர் கேட்குறாரு. இப்போ சாமியாருங்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும், அந்த நேரத்துக்கு தான் தெரியும். அந்த நேரம் இவர் எத்தனை மணிக்கு எழுந்திருந்தா என்கிட்ட 6 மணிக்கு வந்திருப்பார், 5 மணிக்கு எழுந்திருப்பார். நான் இதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் ட்ரைனிங் ஸ்கூலில். எப்போ வேணும் ஃபாதர் அப்படின்னு கேட்டேன். 1/2 hour, அரை மணி நேரத்தில் இல்லை. எஸ், 6 மணிக்கு சொல்லி 1/2 மணி நேரத்தில் முடிக்குமான்னு என்ன கேட்குறாரு. எனக்கு அது 1/2 மணி நேரம் அவர் கேட்டகிசம் எடுக்கிறார் திண்டிவனம் ட்ரைனிங் ஸ்கூலில். காலையிலே பசங்களுக்கு கேட்டகிசம் எடுப்பாங்க. சரி ஃபாதர் போங்க ஃபாதர் அப்படி. இயற்கையை பார்த்தேன். அங்கே பக்கத்தில் நல்லா தூங்கு மூஞ்சி மரத்துலேருந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? ஜனவரி மாதம் 6ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு எப்படி இருக்கும்? ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. அப்போ தான் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 3 அரசர்கள் திருவிழா கொண்டாடுவாங்க. 6ஆம் தேதி
அப்படியே பனி சொட்டு சொட்டாக கீழே விழுந்து கொண்டு இருக்கிறது. அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் அசந்தாடி கொண்டு இருக்கின்றன. அந்த மரத்துக்கு அடியில் நெற்பயிர்கள் அப்படியும் இப்படியுமாக. பைதவே தைப்பூச ஆண்டு விழா உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ தைப்பூசம் தானே? ஒரு சில பேருக்கு ஒரு கன்றாவையும் தெரியாது. இன்றைக்கி தைப்பூசம் முருகப்பெருமானுடைய அறுவடை இதெல்லாம் வைத்து கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். நாளைக்கு தான் பௌர்ணமி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடாது, ஆண்டவனே சீக்கிரம் வந்துட்டேன். முதல்ல நல்லா பிறகு சீக்கிரம் வந்துடுச்சு. தமிழ் மக்களோடு சேர்ந்து நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். 6:30 மணிக்கு வந்துட்டார் ஃபாதரு. இஸ் இட் ரெடி அப்படின்னு கேட்டார். கேன் யூ சிங் இட் ஃபார் மீ? கேன் யூ சிங் இட்? எஸ் ஃபாதர் அப்படின்னு. எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி கையில் எல்லாம் மியூசிக் தெரியும், வெஸ்டர்ன் மியூசிக். அப்புறம் எனக்கு சகாயம் பேண்ட் மாஸ்டர் சலேஷன்ஸுகள் நல்லா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் முயற்சி வச்சு கற்றுக்கிட்டேன். கேன் யூ சிங் இட் ஃபார் மீ அப்படின்னு அப்படி நின்று இங்கே வெராண்டாவில் கேட்குறாரு. ஆண்டவரே நீர் எவ்வளவோ பெரியவர், அழகான மகத்துவம் உள்ளவர். சில அடிகள் இந்த 1/2 மணி நேரத்தில் பல்லவி போடணும், அனுபல்லவி போடணும், சில சரணங்களை போடணும். ஓகே 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 கேன் யூ கம் டு மை ரூம்? அப்போல்லாம் டேப்பில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. டேப்பில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஆர்கெஸ்ட்ராலாம் வந்தது. அது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு பல ஆர்கெஸ்ட்ரா வந்துடுச்சு. சில ஆர்கெஸ்ட்ராவில் நான் பாடியிருக்கிறேன். என்னை போலவே எங்கள் ஜெரம் பாடினதை பார்த்து நீ ரெக்கார்டில் பாடியிருக்கக்கூடாதான்னு கேட்கலாம். எங்கேயாவது கொஞ்சம் அப்படி பிசுறு விடுவார்னு பார்த்தா இல்லையே, அவ்வளோ அழகாக பாடியிருக்கிறார். அது அப்படியே இசை வழி இறைமொழிக்கு பயன்பட்ட முதல் பாட்டு அது. அதுக்கு முன்னே சில பாட்டு கட்டியிருக்கிறாங்க, அது வரலாறு போகிற. அது பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்ட் அண்ட் லைட்டுக்கு பயன்படுத்தினாங்க. அது பாடுக்கும்போது எங்கே பார்த்தாலும் சவுண்ட் அண்ட் லைட்டு டான்ஸ். ஓ, இப்படியும் ஒரு நற்செய்தி அறிவிக்க முடியுமா? இது செகண்ட் வாட்டிக்கான் கவுன்சிலுக்கு முன்னே கொண்டாந்து புரட்சி. அதுக்கு பின்னே இல்லை, 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்துக்கு முன்னே நாங்கள் நடத்திய அந்த ஒரு புரட்சி, இசை புரட்சி, ஒரு பரபரப்பான ஒரு புரட்சி. டான்ஸ் ட்ராமாலாம் போட்டு. அப்புறம் இதை பார்த்து திருச்சியில் ஒரு தந்தை அவர்கள் கலைக்காவேரி ஆரம்பித்தார்கள், ஃபாதர் ஜார்ஜ் அவர்கள். அது நிறைய டான்ஸு. அந்த டான்ஸில் நீங்கள் பார்க்கணும். இது அப்படியே வளர்ந்து 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 இன்றைக்கு மாதா டிவியாக வளர்ந்துருக்கிறது. மாதா டிவி வளர்ந்துவதற்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தது அந்த நிறுவனத்தாருக்கு நல்லாவே தெரியும். சாந்தோம் கம்யூனிகேஷனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஜெரம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபாதர் ஸ்டான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். குவாயர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சில பேர் கங்க்ராச்சுலேஷன் எப்போ சொல்ல தெரியாமல் சொல்லுவானுங்க. ஒரு நாள் ரொம்ப மன கஷ்டமாக ஒருத்தன் நேராக ஓடியாது கங்க்ராச்சுலேஷன் ஃபாதர் அப்படின்றான். இயேசு ஒருவர் தான் நம்மை விட்டு பிரிய மாட்டார். என்னை பாடி மகிழ்ந்த புள்ளின் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் அப்படின்னு இயேசு ஒருவர் தான் நம்மை மீட்பார். முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டு ஒன்று ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒன்றும் பிரசங்கத்தையே ஆரம்பிக்கலை. இயேசு நம்மை பார்த்து சொல்கின்றார், ஆறுதல் கூறுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, பண்புகளெல்லாம் பெரிய பண்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லணும். ஆறுதல் சொல்ல கற்றுங்க. பங்கு தந்தையர்கள் ஆறுதல் சொல்லணும். ரொம்ப பேர் நம்ம பங்கு அலுவலகத்தை நாடி வருகின்றார்கள் என்றால் உதவி வாங்கிறது ஒரு சில பேர் வரலாம், வரட்டும் வாங்க, ஒரு ஆறுதல் கேட்பதற்காக வருகின்றார்கள். ஒரு நல்ல பாவசிங்கர் கொடுப்பார்கள். இவ்வாறு ஒரு முறை எனக்கு ஒன்று ஏற்பட்டது. நான் கோபத்தில் ஒரு பையனை திட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கோபத்தில் இன்னாடா நீ வேலை கொடுத்தா சரியாக செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன். அந்த பையன் என்ன சொன்னான்னு தெரியுமா? ஃபாதர் தயவுசெய்து பாவசிங்கர்கிட்ட கொடுங்க ஃபாதர்ன்னு. அவன் என்கிட்ட வந்தது பாவசிங்கன் பண்ணுறதுக்கு வந்தான். நான் அவனை பிடிச்சி கிழிச்சுனுங்கிறேன். என் மண்டை அப்போ தான் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிது. ஆறுதலை சொல்ல தெரியணும்.
நம்மை நாடி வருகின்றவர், பங்கில் இருக்கின்ற மக்கள் வருகின்றவர்களெல்லாம் ஆறுதலுக்காக வாங்க. காசு கேட்குறவங்கள வந்து கேளுங்க, இருந்தால் கொடுக்குறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. ஆறுதலுக்காக வாருங்கள். சாமியாரை அலட்டுறதுக்காக வராதிங்க, மிரட்டுறதுக்காக வரீங்க. ஒரு சில பேர் அரட்டுறது மிரட்டுறது இங்கே காம்பவுண்டு தான் வச்சுக்குவான், வெளியே ஒன்றால் செய்ய முடியுமா? அது முடியாது. ஆகவே ஆறுதல் கூறுங்கள். இதையே லாட்டின்லாம் நாங்கள் அந்த காலத்தில் பாடினோம். இந்த கிறிஸ்மஸ் டைமுக்கு முன்னால் சொல்லுவாங்கல்ல, இந்த கேரள் பாட்டில் அதில் ஒன்றுது, கொன்சலாமினி கொன்சலாமினி போப்புல மேயுஸ் சித்தோ வேனியஸ் சாலஸ் துவா குவார மேரோரே கும் சூமேரிஸ் எச்சோ ஏகோசும் சூமர் அது பாட்டு. கொன்சலாமினி ஆறுதல் கூறுங்கள். போப்புல மேயுஸ் சித்தோ வேனிய சாலோஸ் துவா குவார மேரோரே கொன்சோமரி, ஏன் எங்கள் மேலே சுமைக்கு மேலே சுமையாக தாங்க ஆறுதல் கூறுங்கள் என்று ஏசையா ஆறுகள். இன்றைக்கு திருவாட்டில் பங்கு கொள்கின்ற லூர்தனை திருத்தல தந்தையர்கள், மற்ற தந்தையர்கள், மக்கள் எல்லோரும் ஆறுதல் கூற கற்றுக்கொள்வதோடு, ஆறுதல் நம்முடைய அழைப்பின் ஒரு பகுதி. கிறிஸ்துவ திருமறை ஆறுதல் கூற வேண்டும். எல்லா திருமறைகளும் சேர்த்து சொல்கிறேன். எனக்கு இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் பற்றி நிறைய தெரியும். முதலாக சென்னையில் இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் வச்சு மாநாடு நடத்தினோம். நான் தான், வேறு யாரும் நடத்தலை. அப்பொழுதெல்லாம் கூட இதை நாங்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறோம். எல்லோருக்கும் ஆறுதல் கொடுக்கின்ற திருமறைகளாக இந்து சமயம், இஸ்லாம் சமயம், பௌத்த சமயம், ஜெயின சமயம் என்றெல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லோரும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற, ஆறுதலாக இருக்கின்ற நல்ல வழிகளாக இருக்க வேண்டும். About second reading, I will not say many things. The Lord is the image of God. Mary is the image of Jesus. Jesus is the image of Mary. சாயை போல புள்ள, நூலை போல சேலன்ற மாதிரி இயேசுவை பார்க்கும் பொழுது மாதாவினுடைய முகத்தை நாம் பார்க்கணும். மாதாவினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இயேசுனுடைய முகத்தை நாம் பார்க்கணும். ஆகவே இந்த 2 திருமுகங்களும் நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற விழாக இருக்க வேண்டும். ரிகார்டிங் த தேர்ட் ரீடிங், பையன் காணாது போனது இல்லை, இதை பற்றி பெரிய ஒரு நாடகமாகவே சொல்லுவேன். சின்ன பையன் காணாது போயிட்டார். ஆனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் தேடினா எங்கே கிடைக்கும்? நம்ம பிள்ளைங்க காணாது பிடிச்சின்னு வச்சுக்கோங்க, தேடினா எங்கே கிடைக்கும்? மெரினா பீச்சில் கிடைக்கும், அது எங்கன்னா சினிமா கொட்டாயில் கிடைக்கும், அதை நண்பர்களோடு சேர்த்து எங்கன்னா ஓடி போயிடும். ஆனால் இயேசு காணாது போனார், கோயிலில் தான் கிடைச்சார். ஆகவே ஒரு நல்ல பண்பு, எப்படி பிள்ளையை வளர்த்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளை காணாமல் போனாலும் கூட தொலைந்து போகவில்லை. ஆனால் தன்னுடைய தந்தையினுடைய அலுவலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். சிறுவனாக இருந்தாலும் அந்த தந்தையினுடைய சின்ன பிள்ளைங்கள இந்த பிள்ளைங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க நற்செய்தி போதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும். ஒரு சில பிள்ளைங்க நற்செய்தியை போதிச்சாங்கன்னா குருக்கள் கூட வாயில் கையை வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இளைஞர்கள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது பள்ளிக்கூடங்கள் நடத்துவதற்கல்ல, நடத்துங்க. கல்லூரிகள் நடத்துவதற்காக இல்லை, நடத்துங்க. இப்போ எல்லாமே நடத்துகிறாங்க, பின்னையும் நம்ம ஸ்பெஷலாக நடத்துகிற. நாம் ஞானஸ்தானம் பெற்று அருள் அடையாளம் பெற்றுக்கொண்டதனுடைய முதல் நோக்கம் டு அனௌன்ஸ் கிரைஸ்ட். நம்முடைய பிள்ளைகள் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக. நான் மதுரையில் பங்கு சாமியாராக இருக்கும்பொழுது அடிக்கடி ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிறமான 8ஆம் வகுப்பு படிக்கிறப்போ பூச நேரத்தில் இல்லை, மற்ற நேரங்களில் ஏதாவது ஒரு சொற்பொழிவு ஆட்டம் பண்ணால் அந்த பிள்ளையை நான் கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேச மாட்டேன்னா அடி சரம் மாதிரியாக பேசுகிறேன். 8th ஸ்டாண்டர்ட் கேர்ள். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் நற்செய்தி அறிவிக்க முடியுமா? அறிவிக்கலாம். அறிவிக்கிறாங்களா இன்றைக்கி? நீ கரிஸ்மாட்டிக் ப்ரேயர் எடுத்துக்கிட்டால் அதில் அதிகமாக பயிற்சி பெற்றவர்கள் நற்செய்தி அறிவிக்கின்றவர்கள் யார்? கத்தோலிக்க கிறிஸ்தவ இளைஞர்களாக இருக்கிறாங்களா? இருக்கட்டும், இருந்தால் வாழ்த்து, பாராட்டுகள். இல்லையே, வேறு சகோதரர்கள் தான். ஆகவே இந்த வீட்டிலிருந்து காணாமல் போன அல்லது கூட்டத்திலிருந்து தவறி போன அந்த சிறுவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நற்செய்தியாளர்களாக வளர்க்க வேண்டும்.
இன்றைக்கு 11ஆம் தேதி. 11ஆம் தேதி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியாதா? சரியாக 50 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கு தான் என்னை கூப்பிட்டுக்கிறாங்க. 11ஆம் தேதி ஆரம்பித்தது வேறு யாரும் இல்லை, நான் தான். நான் இல்லைன்னா நீங்கள் வேறு என்ன புரோட்டை விட்டுருப்பீங்க. என்னில் அன்னை செயல்பட்டாள், சலீஸ்வரர் செயல்பட்டாங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்ற ஒரு பாடல். உயர்ந்த மனிதன் என்ற சினிமாவிலே அந்த பாடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். நடித்தவர்கள் சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜ். அவங்களுக்கு இந்த பாட்டை பாடுறாங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? இந்த 11ஆம் தேதி எப்படி ஆரம்பித்தது? எளியோர் போற்றும் இறைவன் தான் என்ற பாடலை பாடுகின்றோமே, நல்லா தான் பாடுறீங்க. இன்றைக்கி யாரோ பாடியிருக்கான், என் பேரை விட்டான். அப்படி தான் நான் உயிரோடு இருக்கும்போது காலம் வர்றானுங்க பாருங்கள். இந்த பாட்டை காட்டினது நான் தான், முதல்ல பாடினது நான் தான். இதுக்கு கொயரை செட் பண்ணது சிஸ்டர் கோன்கோவர்தியா தான். அவங்களோட சேர்ந்து எப்போயுமே வந்து போது நல்லா பயிற்சி பெற்று எங்களுக்கெல்லாம் உற்சாகம் கொடுத்தது சிஸ்டர் லீமா தான். வயலின் வாசித்தது ஜேக்கப் தான். தபலா அடித்தது தாஸ் தான். இவங்களை எல்லோருக்கும் கோஆர்டினேட் பண்ணுறது கில்பர்ட்டு தான். எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அதான் வரலாற்று நினைவு. அவங்களோட இன்னும் உயிரோடு இருக்காரு. என்ற உயர்ந்த மனிதன் என்ற சினிமாவில் வருகின்றது 1968. அந்த நாளை மறக்கக்கூடாது. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளை நாம் மறக்கக்கூடாது என்ற சிந்தனை தான் இன்று என் நினைவுக்கு வருகிறது. இந்த ரினியூவல் ஆஃப் சேக்ரட் லிட்டர்ஜி, செகண்ட் வட்டிக்கான சாக்கர சாங்கத்து கொன்சீலியம் என்ற வந்து அந்த ஒரு ரினியூவல் வர்றதுக்கு கொண்டாந்தது தான் அது. ஆங்கில பூசை, தமிழ் பூசைன்னு இருந்தது, கம்யூனிட்டி இருந்தது, நல்லது தான், அதில் ஒன்றும் தவறில்லை. இவள் எல்லோரும் ஒன்றாக சேர்த்து ஒரு குடும்பமாக சேர்ந்த அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு லிட்டர்ஜிக்கல் சர்வீஸ் இருக்குன்னா இந்த 11th தான். இந்த 11th தான் அது பண்ணது. எனக்கு அதெல்லாம் எவ்வளோ நான் பார்த்தேன் கண்டால். அதுக்கு சலீஷை தந்தையர்களும் எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போது அதை பெஞ்சமின் பூத்தோட்டா அவர்களும், அவருக்கு முன்னால் தாமஸ் பனக்கிழமை அவர்கள் நிறைய உத்தரவு கொடுத்தாங்க. இந்த சுவையான தமிழ் பாடலை யார் யார் சேர்ந்து செய்தாங்க. அதே சமயத்தில் ஆன் த இங்கிலீஷ் சைடு those who are cooperated with me, with Mr. Paul Matthew, ஒரு சப்பையாக ஒரு சின்ன ஒரு கேஸை எடுத்துகிட்டு அப்போல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னே பால் மேத்யூ அவர்கள், அவரோட மிஸ்டர் பாஸ்டின் அவர்கள், மிஸ்ஸஸ் பாஸ்டின் அவர்கள், கிளேர், இவரெல்லாம் ரொம்ப கோயரில் இருந்தாங்க. நிறைய பேருக்கு எல்லோரும் சொல்ல முடியாது, மன்னிக்கணும். And they are the people who brought this 11th devotion to history. Thank them, congratulations, and some of them will be here. May God bless them. Some of them gone for their reward. Supported by the Salesian community, headed by Father Hickman, there appeared Achinappa, myself, the one who was a key man for this. எளியோர் போற்றும் இறைவன் தாயே என்ற அம்சத்வனி ராகத்தில் காட்டப்பட்ட பாட்டு. அன்றைக்கு கூட ஒரு அம்சத்வனி பாட்டு நீங்கள் அந்த 9ஆம் தேதி கேட்டு அசந்து போனோம். அம்சா அப்படின்னாக்கா நல்லா இருக்குன்னு அர்த்தம். துவனின்னாக்கா ஒலி. அம்சத்வனி, அம்சத்வனி என்ற ராகம் பாட பாட சாரிகாபானி சானி பாரி சா எளியோர் அந்த ராகத்தில் நாம் கட்டப்பட்ட பாட்டை பாடி இதை முதலாக 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பித்தோம். சரி, இப்படியே போய்கொண்டு வந்தது. இன்றைக்கு 50வது ஆண்டு. ஏப்ரல் வந்தால் தான் 50, இப்போ முன்னே நம்ம கொண்டாடிட்டோம். ஆகவே இறைவனுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். This was the event, and this event, Holy Eucharist in 2 languages, simple and catchy melodies. தமிழில் எளியோர் போற்றும் இறைவன் தாய்.
to inculcate devotion to the Blessed Sacrament and to Mary Most Holy. Such event spread like a wildfire. நம்மளெல்லாம் பப்ளிஷ் பண்ணோம். அதெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்கிற அரக்கோணம், ஆவடி, அம்பத்தூர்லேருந்து நிறைய 11ஆம் தேதி இங்கே வருவாங்க. என்ன நீங்கள் இன்னும் ஒன்றும் இல்லையா? அந்த பக்கம் தாம்பரம் பக்கத்துலேருந்து செங்கல்பட்டு நிறைய பேர் வருவார்கள். Such event brought renewals in the church, Marian devotion and Eucharistic devotion. இதுக்கு உதவியாக இருந்தது நம்ம வாழ்வுகின்ற பத்திரிகை தான். May the Lord, the Blessed Mother, reward all of them. I want to appreciate and thank very Reverend Father Stan Swamigal, the Salesian community and the major living community, the leaders and all those people who have joined hands together to make this day a reality. Renewal என்பது கட்டாயம் அவசியம். ரெனியூவல் அதாவது ஒரு மறுமலர்ச்சி என்பது ரொம்ப அவசியம். மறுமலர்ச்சி இல்லாத ஒரு பங்கு டல்லாக ஓடும். மறுமலர்ச்சி இல்லாத இப்போல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. டல்லாக ஓடும். அது எதுவோ யாரோ எங்கோ நாம் சிந்திச்சா முடிவெடுக்க வேண்டும். Abraham, he had a journey from Ur to the promised land. It was a journey. I connected with the journey of the hope of Holy Father Francis. After 40 years of struggle, Egypt, with Moses' journey, and there was a renewal, a new life. With the struggle, pains, and failure, and it was success of happiness and deliverance to the people. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் பயணங்கள் 3 டிஸ்ட்ரிக்டில் தான் அப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கால்நடையாக தான் நடக்கணும். அப்போ சாதாரண இந்த எக்ஸல்னு சொல்கிறாங்க சின்ன வண்டி, அது கூட கிடையாது. மாட்டு வண்டி கூட கிடையாது. ஆண்டவர் மாட்டு வண்டியில் போனார்னு எங்கேயுமே கிடையாது. நடப்பு தான். 150 கிலோமீட்டர். நாசரேத்திலிருந்து ஜெருசலேம் இந்த சமாரியா இந்த கலிலியா அப்படி இப்படி சொல்லி 150 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் கால்நடை தான். அந்த காலத்தில் செருப்பு கூட இல்லை. ஆண்டவர் என்ன செருப்பு போட்டிருப்பார். What kind of footwear you might have used? It is just, you can't imagine. Jesus was hiking nearly 18 kilometers in his life, 18,000 kilometers Jesus and his disciples walked. இன்றைக்கி ஒரு பஸ் ஸ்டாப்பில் இன்னொரு பஸ் ஸ்டாப்பில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இயேசு நடந்து நமக்கு ரட்சணத்தை கொண்டு வந்தார். இயேசு கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை வார்த்து நம்ம கொண்டு வந்தார். ரத்தத்தை சிந்தி நமக்கு கொண்டு. ஆகவே இதெல்லாம் இல்லைன்னா நோ சக்ஸஸ். இறுதியில் சிலுவை மரணத்தின் வாயிலாக நம்முடைய இறப்பு உயிர்ப்பின் வாயில் நமக்கு மீட்பு. ஆகவே இது எதை சொல்ல வருகிறேன் என்றால், the journeys and the efforts must precede all our successes. அந்த ஹியூமன் ஹிஸ்டரியில் நிறையா இருக்கிறது. அதெல்லாம் எவ்வளோ சுருக்கமாக சொல்லணும்னா கூட, மார்ட்டின் லூத்தர் கிங் ஃபார் சிவில் ரைட்ஸ், he just took the protest in America 1929. Magna Carta in England, independence movements of ours, headed by Mahatma Gandhi and his friends. Nelson Mandela, nobody can forget. And the liberation movement geared by Gustavo Gutierrez of South America and Central America. அன்புள்ள சகோதரர்களே, இங்கே நான் என்னுடைய மறைவுரையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். என்றால் இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு பாயிண்ட் மட்டும் மறக்கக்கூடாது. அதை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும் என்று பங்கு தந்தையார்கள் சில நாட்களுக்கு முன்னால் என்னை பார்க்க வரும்போது சொன்னார். சினட் என்னமோ இவங்க புதுசாக இங்கே கண்டுபிடிச்ச மாதிரி. சினட் என்னென்னா ஒருங்கிணைந்து பயணித்தல், ஒருங்கிணைந்து செயல்படுதல், ஒருங்கிணைந்து பயணித்தல் தான் சினட். அது கிரேக்க சொல்லுது. அதை கொண்டாந்து இப்பொழுது
2 அமர்வை வச்சுட்டார் ஹோலி ஃபாதர் 23rd 2024 வை எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த பயணத்தினுடைய இறுதியிலே ஒரு நல்ல ஒரு கருத்தையும் ஒரு ஹோலி ஃபாதர் ஹஸ் brought one theme for our meditation, the journey of hope. அதானே நம்பிக்கையின் பயணம். நம்பிக்கையே ஒரு பயணம். எங்கே பயணம்? அங்கே தான் இருக்க போகிறோம். இந்த நம்பிக்கை என்பது ஒரு விசுவாச பயணம். நம்பிக்கை என்பது ஒரு அருள் பயணம். நம்பிக்கை என்பது ஒரு மனித பயணம். மயம் என்பது நம்முடைய விசுவாசத்தின் பயணம். அந்த விசுவாசத்தில் பயணிக்க வேண்டும். எங்கே இருக்கிறோம் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கு சென்று கொண்டு இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாம் நாம் சாதிக்க விரும்புகிறோம் என்பதெல்லாம் அந்த நம்பிக்கை பயணம் நிறைய சொல்லுவாங்க. ஆகவே இந்த பயணத்திற்கு மிக மிக அவசியமான நல்ல கருத்துக்களை ஆண்டு சொல்லியிருக்கிறார். அது மிக முக்கியமானது சேர்ந்து பயணிக்க வேண்டும். இப்போல்லாம் சேர்ந்து தான் பயணிக்கணும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொல்லலாம், இன்னொரு சொல்லு. அது ஒரு காலத்தில் நம்ம அதிகமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி பழக்கப்பட்ட ஒன்று. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொல்லு. எல்லாமே இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தான். பெண்டகோஸ் குழுவினை சேர்ந்தவர்கள்லாம் சகோதரர்கள் தான். சிஎஸ்ஐலாம் சகோதரர்கள் தான். பேப்டிஸ்ட்லாம் சகோதரர்கள் தான். மார்த்தமாயிஸ்ட்லாம் சகோதரர்கள் தான். எல்லாருமே சகோதரர் தான். அது எல்லாத்தோட மிக முக்கியமான இந்து சகோதரர்களாக நம்முடைய சகோதரர்கள் தான். இஸ்லாமியர்கள் தான் நாம் சகோதரர்கள் தான். நாம் தான் சொல்கிறதில்ல, அவங்க நம்ம கூட தான் வராங்க. அவங்க நம்முடைய திருவழிபாட்டுக்கு வர மாதிரி நாம் அவங்ககிட்ட போகிறது இல்லையே. அப்போ அவங்ககிட்ட சகோதரத்துவம் ஜாஸ்திக்குது. அவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் வரான். இங்கே கற்றுக்கொள்கிறதுக்கு வரான். ஒருவேளை அவங்ககிட்ட இருக்கிறது நம்ம கற்றுக் கொடுப்பதற்காக வருகிறான். ஆகவே எல்லோரும் சேர்ந்து இந்த பயணம், இந்த ஜேர்னி ஆஃப் ஹோப் தமிழ் என்ன சொல்கிறீங்களே தெரியல, சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று தான் ஹோலி ஃபாதர் சொல்கின்றார். இட் இஸ் ஆல்சோ த டீச்சிங் ஆஃப் த செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் இன் நோஸ்ட்ரா எத்தாத்தே. இன்றைய உலகில் அது 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 வேறு விஷயம். எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். எல்லோரும் ஒரு திருப்பயணிகளாக எல்லோரும் சேர்ந்து இறைவனோட செல்ல வேண்டும். நீ கிறிஸ்துவ மட்டும் சென்றால் பிரயோசனம், அல்லது மற்றவர்களை விட்டு நீ மட்டும் தனியாக போய் சொன்ன என்ன பிரயோசனம்? அது பயணம் அல்ல. அது சினடல் சர்ச் அல்ல. அது சினடல் கம்யூனிட்டி அல்ல. எல்லோரும் சேரும். இதற்காக ஒரு அழகான ஒரு பாடலை 16 சின்ன சின்ன மொழிகளில் 16 துண்டாக எடுத்து அது ஒன்றாக சேர்த்து, நாம் எல்லோரும் இந்தியர்கள், நாம் எல்லோரும் சகோதரர்கள், நம்ம மொழிகள் வித்தியாசமாக இருந்தாலும், கலாச்சாரம் வித்தியாசமாக இருந்தாலும், நம்மிலே பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு வித்தியாசமாக இருந்தாலும், நாம் எல்லோரும் சகோதரர்கள். அந்த கொடியின் கீழ் நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்ற ஒரு பாடலை இயற்றி அந்த நல்லா ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. அது மிலேசூர் அப்படின்னு போட்டு பார்க்க வேண்டிய யூடியூப்பில். மிலேசூர் அப்படின்னாக்கா உன்னுடைய இசையும் என்னுடைய இசையும், உன்னுடைய பண்பாடும் என்னுடைய பண்பாடும், உன்னுடைய பயணமும் என்னுடைய பயணமும், நீ எடுத்துக்கொள்கின்ற முயற்சியும் நான் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியும் எல்லாம் ஒன்று தான். எல்லோரும் சேர்ந்து அந்த இறைவனிடம் ஏன் ஒரே மக்களாக ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும்போது இந்துஸ்களை படைத்தார், அவர் கிறிஸ்தவர்களை படைத்தார், இஸ்லாமியர்களை படைத்தார், பௌத்தர்களை படைத்தார், இல்லை மக்களை படைத்தார். அவ்வளோதான். இங்கே வரலாற்றிலே வந்தது பல பிரிவினைகள் இருக்கின்றன. பிரிவினை என்பதற்கு பிரிந்து போவதற்காக அல்ல, பல நிலைகளிலே பல கோணங்களிலே அந்த இறைவனை நாடி செல்வதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு என்று சொல்ல வேண்டாமா? அதை ஒரு பாடலாக பாடி மொத்தம் 6 நிமிஷம் தான் வருது. நான் அதை பாட போகிறதில்ல, அதெல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும். முதல்ல இந்தியில் ஆகக்கூடும், கடைசியில் இந்தியில் முடியுது. லதா மங்கேஷ்கர் அவங்க முடிக்கிறாங்க. முடிக்கும் போது அவ்வளோ அந்த மொத்தத்தை கேட்டப்போ கண்டு அப்படி திருக்கு தண்ணி. ஆண்டவரே, நான் சேர்ந்து பயணிக்கவில்லையே, நான் மற்றவனை நான் இன்னும் நேசிக்கவில்லையே, நான் நேசிக்காதவர்கள் இன்னும் லட்சக்கணக்கில் இருக்கின்றார்களே, ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கின்றார், நம்முடைய பங்கில் இருக்கின்றார்கள். நேசிக்காத பங்கு மக்கள், நெருங்காத பங்கு மக்கள், உணராத பங்கு மக்கள், நீ உலகத்தில் இருந்து என்ன புண்ணியம் எதுக்கு இருக்கிற இந்த உலகத்தில்? எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். மில்லே சுரு மேரா துமாரா தோசோர் பனே ஹமாரா அப்படின்னு ஒருத்தர் நல்லா அருமையாக பாடுறார். ஷாருக்கான், சரி, அவர் ஷாருக்கான். உன்னுடைய சுரமும் என்னுடைய சுரமும்,
உன்னுடைய பண்பும் என்னுடைய பண்பும், உன்னுடைய கலாச்சாரமும் என்னுடைய கலாச்சாரமும், உன்னுடைய அழுகையும் என்னுடைய அழுகையும், உன்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று தான். சேர்ந்து சிரிப்போம், சேர்ந்து மகிழ்வோம், சேர்ந்து பகிழ்வோம். இதுக்கு நல்ல உதாரணம், மேகங்களெல்லாம் ஒன்று கூடி மழை பெய்து மழை வெள்ளத்து போகும்போது அது எங்கே போகிறது? கிறிஸ்தவர்களுக்கா போகிறது? இந்துக்களுக்கா போகிறது? இஸ்லாமியர்களுக்கா போகிறது? பௌத்தர்களுக்கா போகிறது? ஜெயினர்களுக்கா போகிறது? நல்லவர்களுக்கா போகிறது? ஆங்கிலம் பேசுகின்றவர்களுக்கா போகுது? தமிழ் பேசுகின்றவர்களுக்கு போகுதா? எல்லோருக்கும் தான் அந்த மழை சென்று போஷித்து நெற்பயிர்களை விளைய வைக்கிறதுக்காக. துசுபே நதியா அரபே சாகே சாதருமே மில்லே தாதரு காரு பனேகரு பரிசே அலகே அலகே. லதா மங்கேஷ்வர் முடிக்கிறாங்க. மில்லே சுருமேரா துமாராம், மில்லே சுருமேரா துமாரா, दो सुर बने हमारा, मिले सुर मेरा तुम्हारा. சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து செயல்படுவோம், சேர்ந்து வாழ்வோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க.